பலாலியில் இருக்கின்ற மயிலிட்டி பகுதியில் தான் இருக்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வரார்கள். அர்ச்சுனா தான் கத்துறான். அர்ச்சுனா தான் கண் தெரியுது. சுமந்திரன் ஆக கள்ளன். சுமந்திரன் காணியில் விட்டு நாங்கள் 37 வருஷம் தெருவிலேயே நம்ம திரிக்க போனோம். இதுதான் இப்போ நெரியுது, வவுறு எரியுது. ஆனால் அதையும் அது மாதிரி எரிவினோம். எங்கட வவுறு எரியுது, நாங்கள் ரோட்டு வழி எதிரியா, அவங்களும் வெறிவாங்க. கப்பல் ஓடுறான், அது கப்பல் எரிஞ்சுதான் விழும். பாருங்க நீங்கள், முழு கப்பலும் எரிஞ்சுதானே விழும். வீட்டிலே வேண்டாம் எனக்கு, நான் மரத்துக்குள்ளேயே இருப்பேன். அப்போ எங்கட சொந்த இடம் வேணும். எங்கட பேர பிள்ளைகள், இந்த மகளின் பிள்ளைகளை இப்போ அம்மாண்ட காணி பார்ப்போம், அம்மாண்ட காணி பார்ப்போம் மட்டும் விற்கணும். இப்போ காணிக்க இருந்து கொண்டு மரக்கறிகளை உணர்ந்து விற்கணும், வாழைக்குள்ள உணர்ந்து விற்கணும். எங்கட கடைகளுக்கு முன்னால் அப்போ எங்களுக்கு அவ்வளோ ஆத்திரமாக இருக்கு. மகளை ஓயில் எடுக்கும்போது அம்மா ஐசியில் என்னத்தை போடுறது, எங்களோட முகவரி நான் சொன்னேன். எங்களுடைய ஒரு 500 மீட்டர் தான் இருக்குது. அடுத்த கட்டம் விட்டுடுவினோம். ஐசி எடுக்கிறது கஷ்டம், எங்கட மயிலிட்டியே போடுன்னு சொன்னேன். ஆனால் இப்போ குளிச்சோ எடுக்கேஷனுக்கு போய்க்க பெரிய பதட்டத்தில் இருந்தா எல்லாரும் சொந்த முகவரியெல்லாம் நாங்கள் இப்போ கனவரசம் பரத்துறையில் இருக்கிறோம். இதில் எங்களோட பிள்ளைகளுக்காவது எங்களை மாதிரி எழும்பி தெரியாமல் ஒரு சின்ன ஒரு குடிசை இருந்தாலும் எங்களோட அந்த சொந்த காணியில் எங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருக்குது, ஆம்பளை பிள்ளைகள் இருக்குது, 3 பிள்ளைகள் இருக்குது. இந்த இதுதான் லேன், இந்த வேம்பு அதுலேருந்து 4வது வீடு தான் எங்களோட வீடு. அந்த அந்த கேஃப் மாதிரி போடுற ரோடு அதில் கிட்ட தான் எங்களோட வீடு வரும். 2ஆம் பட்சமாக தான் வச்சு ஊரில் எல்லாம் நடத்துகிறாங்க. சங்கத்தில் எதுண்டாலும் நாங்கள் அங்கே எதுவும் எங்களுக்கு உரிமையான இதை தட்டி கேட்கல. ஊரோட ஒத்து தான் போகணுமெண்டு போலீஸே சொல்லி போட்டோம். அப்போ நாங்கள் அவங்களுக்கு அடிமையாக தான் வாழ்கிறோம். இப்போ ஊருக்குள்ளே கல்யாணம் முடித்தா தான் இன்னொரு தொழில் செய்யலாம், கொஞ்சம் போடுறக்கெல்லாம். ஜஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா கொமாண்டோ பெங்களா பலாலியில் இருக்கின்ற மயிலிட்டி பகுதியில் தான் இருக்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வரார்கள். தங்களுடைய காணியை தங்களுக்கு விடுவிக்கணும், பூரணமாக இராணுவம் இங்கேருந்து வெளியில் போகணும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய போராட்டம் இருக்கிறது. உண்மையிலே இந்த வீதி சன நடமாட்டம் இல்லாத வீதி இருந்தாலும் கூட இங்கே போலீஸ் பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. வீதி போக்குவரத்து போலீஸார் இங்கே கடமைகளில் ஈடுபட்டுக்கின்றாங்க. அதுவும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே இந்த போராட்டம் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கிற மக்களுடைய உரிமை போராட்டமாக இருக்கின்றது. இதற்கு முன்னர் கூட இந்த போராட்டங்கள் இடம்பெறுகின்ற இடங்களில் இருக்கின்ற கொட்டகைகள் மற்றும் தண்ணீர் தாங்கிகளை போலீஸார் அகற்றினதையும் காணக்கூடிய மாதிரி இருந்தால் சுற்றுலா பயணிகளுக்கு போடப்பட்டிருந்தாலும் கூட இந்த போராட்ட மக்கள் இதை பயன்படுத்துகின்றார்கள், அதால் தான் அகற்றினார்கள் என்ற ஒரு விமர்சனமும் பொதுவாக முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. வாங்க நேரடியாகவே மக்கள்கிட்ட அவர்களுடைய தேவைகள் என்னன்றதை தெரிந்து கொள்ளலாம். நல்ல வருமானம் எல்லாம் எடுத்த காணியப்பேன், கடைசியாக ஒன்றும் இல்லை. இப்போ 90ஆம் ஆண்டு ஆடி மாதம் வெளிக்கிட்டு போயிட்டு 36-37 வருஷமாக ஆகுது, ஒன்றும் முடியல. அவள் இந்த கருணை என்னால் கடுதல் சொல்லி கருணைன்னு தான் விட்றேன்னுண்டு, அவளும் முடியலை. இப்போ இவன் இருக்கிறான், இவன் தான் எங்களுக்காக போய் கேட்குறான். யார் சொல்லுங்க? தமிழ்ச்செல்வனும் தமிழ்ச்செல்வன் சுமந்திரன் எங்களுக்காக கதைக்க தமிழருக்காக அவன் குரல் கொடுக்காம இல்லை, சுமந்திரன் கதைக்காம இல்லை. அர்ச்சுனா தான் போய் கத்துறான். நாங்கள் இப்படி 37 வருஷம் தெருவழிக்க அர்ச்சனா தான் கண் தெரியுது, மற்ற ஒரு சருக்கும் தான் கண் தெரியல. சுமந்திரன் ஆக கள்ளன். சுமந்திரன் தான் எங்கட காணியில் விட்டு நாங்கள் 37 வருஷம் தெருவிலேயே நம்ம திரிக்க போனோம். சொத்து பத்து எடுத்த காணிகள் அப்பா நாங்கள் வெங்காயம் என்ன வீடு வீடா அறையா வெங்காயங்கள் வீடு வீடா வேற சுட்ட வருஷம் நாங்கள் கொண்டு மயிலட்டி நீர்வேலியில் கொண்டு ஒரு வீட்டை வச்சுட்டு திரும்பி வரத்தானே சுட்டவங்க. 86 சுட்டு நான் தோட்டம் செய்வனே இருக்கலையும் பறிச்சு விட்டுட்டு அப்படியே ஓடினான். அம்மா குழந்தை அப்படியே ஓடினாதானே. இப்ப ராணுவம் உங்களோட காணியில தோட்டம் செஞ்சோம், நல்ல தோட்டங்கள் செய்கிறாங்க, நல்ல விளைச்சல் எடுத்து மிக குறைஞ்ச விலையில எல்லாரும் கொடுத்தோம். பாக்க உங்களுக்கு எப்படி இருக்குமா? அதான் வயிற்று தானே இப்ப நெரியுது, வவுறு எரியுது. ஆனால் அதையும் அது மாதிரி எரிவினோம். எங்கட வவுறு எரியுது, நாங்கள் ரோட்டு வழி எதிரியா, அவங்களும் வெறிவாங்க. கப்பல் ஓடுறான், அது கப்பல் எரிஞ்சுதான் விழும். பாருங்க நீங்கள், முழு கப்பலும் எரிஞ்சுதானே விழும். புள்ளைய நெரியும், எல்லாம் வெறியும். இப்போ சொல்லினோம், இப்போ பலாலியில் இருக்க ஒரு சில காணிகளை இராணுவ அதாவது இந்த பலாலி விமானத்தில் விஸ்தரிப்புக்காக எடுக்கிறதுக்கான ஒரு நகர்வுகளும் போய்கொண்டிருக்குன்னு சொல்லினோம். இந்த விமானம் இருக்குதானே, ஏர்போர்ட்டுக்கான கொஞ்சம் இதுக்கான எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கைக்கணும்.
அது சம்மந்தமாக உங்களோட கருத்து என்னவா இருக்கும்? அது இல்லை, நாங்கள் கொடுக்க மாட்டோம். இப்போ நாங்கள் கொடுக்க மாட்டோம். அவ்வளோ எடுத்த முந்தி ஓடினதான பிள்ளைன் இந்தியன் வந்திருந்தவன். அப்போ இந்தியன் கேட்க நாங்கள் இங்கே இருக்கிறோம். இந்தியன் ஓடினவன் இந்தியன் பெரிய பெரிய பிள்ளைன் வந்து இறங்கினது. இவங்கள் இப்போ இவங்களெல்லாம் இப்போ அங்கட காணியாக எடுப்போம் தான் வேண்டிய எண்ணம். அது இவன் தான் கூடுதலான காரணம். யாரு இப்போ இருக்கிற ஜனாதிபதியா இல்லாட்டி? ஜனாதிபதியும் தான் மற்ற இவனும் தமிழரசு கட்சியின் தமிழரசு சுமந்திரன். தமிழரசு கட்சி சுமந்திரன் தான் இருக்கு. கருணை சொன்னவள் காணிய விடுறோம்ன்ற நீர்வேலி எல்லாம் வந்திருக்கா கூட்டம் வச்சவள் காணி விடுறாண்டவள். இந்த கூட்டம் வச்சு 3 வருஷமா ஆச்சு. 3 வருஷம் முடியுது. என்று அவளுடையெல்லாம் பேச்சு அவள்கிட்ட கூட்டத்துக்கும் போனால் என்ன காணி விட்டவளோ உண்டு. அவள் விடுறாண்டு தான் சொன்னவள். அப்பன் இப்போ இவங்கள்லாம் நிற்க குழப்புறாங்க. ஆனால் இங்கே பெரிய பிள்ளை நெத்தின பெரிய பிள்ளை அப்போ நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. வந்தெல்லாம் இறங்கி ஓடினது வேற காணித்தாரன்ற மாதிரியான. ஐயோ நாங்கள் வேற காணிக்கு போவோம் இல்லை. எங்கட இடங்கள்லாம் நாங்கள் இருப்போம். விட்டா நாங்கள் ஒரு மரத்துக்குள்ளேயே போய் இருந்துட்டு எங்கட கிணறு மூடி நாங்களும் தெரியாது. ஏதோ எங்கேயாலும் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு படுப்போமே. நீங்களே யோசிச்சு பாருங்க. இல்லாட்டியும் பரவாயில்ல, வீடு இல்லாட்டியும் பரவாயில்ல, காணி விட்டா நாங்கள் இருப்போம். காணி விட்டா நாங்கள் மரத்துக்குள்ளேயே இருப்போம். ஒரு சோறும் கறியும் காய்ச்சி தின்னுட்டு போய் சாப்பிடக்க முடியாது. எத்தனை பிள்ளைகளம்மா உங்களுக்கு? எனக்கு 3 பிள்ளைகள். இங்கே இருக்கணுமோ? இங்கே இருக்கணும் 3 பேரும். சரி. காணி விட்டா நாங்கள் குடும்பத்தோட போய் வந்து நான் இப்பவும் வந்துடுவேன். விட்டுட்டு வெளிக்கிடையிலாம் வீட்டில் வாடகை வீடு வழி விட்டு வரையில தானே அந்த பிரச்சனை. நான் இப்போ உங்கள் கோயிலும் சொல்லி போட்டு வரேன். நான் வந்து இங்கேயே இருந்துடுவேன். இந்த வாடகை வீட்டில் இருந்தோண்டு பொடி பொட்டியாக விட்டுட்டு வரையில அது அந்த பிரச்சனையாண்டு சொல்லி கொண்டு வரணும். நான் வந்து இருப்பேன். இங்கே மாடுகளும் இஞ்ச எல்லாம் இஞ்ச போய் வந்து ஒரு மரத்துக்குள்ளே கொட்டலை போட்டுருந்தாலும் மாடு வரும். கொட்டலே வேண்டாம் எனக்கு. நான் மரத்துக்குள்ளேயே இருப்பேன். அப்போ ஓடி போய் காங்கந்துறவே அப்படியே போய் அலைஞ்சு வீட்டை போய் சேர்ந்துட்டேன். சும்மாவே போய் நீர்வேலியில் இருந்த ஒரு கொட்டலில் இங்கே போட்டோம். முகாமில் வச்சுருந்தாங்க இயக்கம். தென்மராட்சிக்கு போனீங்களா? இல்லை. தென்மராட்சியில் இருந்தாங்க. அங்கே ஜெல்லடிக்க துவங்கிட்டான். தென்மராட்சியில் உணாவில் இருந்து அங்கே சாவச்சேரிக்கு போயில செல்லாடி கூட உணாவிலுக்கான ஒரு வீட்டை இடந்த நாங்கள். முகாமில் ஒரு உணாவில் ஒரு பிள்ளையாருக்கு பக்கத்தில் ஒரு கொட்டில் போட்டு முகாமில் இருந்த நாங்கள். மணங்குண பிள்ளையார் அடியில் இருந்த நாங்கள். எவ்வளோத்தில் இருக்கு? இருக்கிறான் பேச்சியும் இருக்கு நேர. இந்த கோயில் இது முவாப்புக்கு நேர் ஒழுங்கைக்கு ஒரு நேர் ரோட்டில். இப்போ உங்களோட காணி விவசாயம் எல்லாம் செஞ்சுனீங்களா முதல்? இல்லை இல்லை, வீட்டு காணி. இப்போ விட்டாலும் போயிருக்கிறது உங்களுக்கு சம்மதம்? நாங்கள் மகளுக்கு கொடுத்தது மகளாங்கள் வந்து இருப்பினம் தானே. அது எனக்கு கொடுத்தா வந்து இருப்பினம் தானே. இப்போ மாற்று காணி தாரதை பற்றி இதுக்கு காய்ச்சோன்னு இருக்கணுமா? இது பற்றி உங்களோட இது இந்த காணிகள் பெரும்பாலான காணிகள் இது மட்டும் இல்லை, தையிட்டியாக இருக்கணும். எல்லா காணிலையும் இந்த வேறொரு காணியில் இருக்க வைக்கிறோம் என்ற மாதிரியான ஒரு கதை கொண்டு போய்க்கொண்டு. ஐயோ, எங்களுக்கு எங்களோட சொந்த இடம் வேணும். எங்களோட பேர பிள்ளைகள் இந்த மகளின் பிள்ளைகளை இப்போ அம்மாண்ட காணி பார்ப்போம், அம்மாண்ட காணி பார்ப்போம் மட்டும் இருக்கணும். எங்கட இடங்களை விட வேணும். இப்போ உங்களுக்கு இதுக்கு முதல் இங்கே காணியை விட்டு கடைசியாக போனீங்க, அந்த அனுபவம் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிடுமா? எப்படி இருந்த அந்த அனுபவம்? ஐயோ, நாங்கள் பட்ட கற்று பானம் கூட கீவில் நிற்போம். நாங்கள் புதுக்குடியிருப்பில் இருந்த நாங்கள் நாங்கள் எத்தனை இடத்துல வைக்க நாங்கள் இடம்பெயர்ந்திருந்தோம். அங்கே தம்பி இடம்பெயர்ந்திருந்த நாங்கள் அப்படி என்றாலும் சொந்த எங்கட இடங்கள்ல இருக்குமா போல வரமோ. இங்கேருந்து புதுக்குடியிருப்பு போனீங்களோட இடம்பெயர்ந்திருந்த நாங்கள் எத்தனை இடத்துல இருந்த நாங்கள். கடைசிக்கு அங்கே புதுக்குடியிருப்பு பிரச்சனை வரைக்கும் அங்கே 2009 கடைசி பிரச்சனை வரைக்கும் எல்லாம் இப்படி ஓடினாதான். அது அப்புறம் எங்கே போனீங்க? அதோட அங்கே வெஞ்சால் போய் அன்னைக்கு போய் இந்த பெருத்துறையில் வந்து இருந்தோம். இப்போ உங்களோட இடம் பெருத்துறையோ? சொந்த இடம் மயிலிட்டி. இது இப்போ இருக்கிற இடத்த கேட்குறேன். மயிலிட்டிலாம் இருக்கிறோம். மயிலிட்டிலாம் இருக்கிறீங்க. அது உங்களோட பிள்ளைகள் எத்தனை பேர் மொத்தம்? எனக்கு 4 பேர் 6 பேர். இப்போ இப்போ அந்த 6 பேரோடையும் வந்திருக்கு. சந்தோஷமோ. இந்த காணிலெல்லாம் இப்போ சில காணிகளில் விவசாயம் செய்து கொண்டிருக்கேன் இராணுவம், சில காணியில் தங்களோட தொழிலாகவே செஞ்சு கொண்டிருக்கணும். இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய தொழில்கள் இராணுவம் செஞ்சு கொண்டிருக்கு. அதில் வர லாபம் எல்லாமே அவைக்கு தான் இப்போ போய்கொண்டிருக்கு. இது உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்க? எங்களுக்கு இவ்வளோ ஆத்திரமாக இருக்கும். எங்கடங்களை காணிக்க இருந்து கொண்டு மரக்கறிகளை உணர்ந்து வைக்கணும், வாழைகளை உணர்ந்து வைக்கணும் எங்கட கடைகளுக்கு முன்னால். அப்போ எங்களுக்கு இவ்வளோ ஆத்திரமாக இருக்கும். எங்கட காணிக்க இருந்து ராட்சியம் அடையணும்.
இந்த இந்த ஆட்சியில் வந்து முதல் சொல்லினவே எப்படியும் இந்த காணி எல்லாத்தையும் நாங்கள் விட்டுருவோம். அந்த பாதை விட்டவே தானே அப்பேக்கு சொன்னவே எப்படி பாதை விட்ட மாதிரி காணிகளை மக்கள்கிட்ட காணியை மக்கள்கிட்ட கொடுத்துருவோம். ஆனால் இன்னுமே விட இல்லை. பாதை விட்டது மட்டும்தான் ஒரு இதாக இருக்குது. சும்மா அரசாங்கம் பேருக்கு போட்டு காட்டினது. இடம் விட்டாச்சு எங்கட இடத்தையிலோ சொந்தமாக கூட வேணும். இத்தனை மாதக்கணக்காக ஆட்பாட்டம் வைக்கணும். இந்த ஏழாவது ஆப்ரேஷன் செய்த காலம் கூட கண் ஆப்ரேஷன் செய்த கூட வந்திருக்கிறோம். எங்களுக்கு எங்கட நிலம் வேணும். எங்கட இந்த கொமாண்டோ பங்களா இந்த ரோட்ல இருந்து ஒரு 3வது 4வது வீடு தான் நாங்கள் இருந்து வளர்ந்த வீடு இருந்த காணி. 17 வயசுல 1990ஆம் ஆண்டு நாங்கள் இங்கேருந்து இடம்பெயர்ந்து போனாங்க. அம்மாக்கள் எனக்கு சீதனமாக பலாலியில் ஒரு காணி வந்திருக்கு. அதுலேயும் ஒரு கட்டிடம் கட்டித்தான் இருக்குது. அது அவடத்துக்குள்ள வரும். இந்த தெற்கு பக்கத்தாலேயும் அம்மாக்களுக்கு காணி தாங்க 5 பேர். எங்களோட அம்மாக்களுக்கு 3 காணி இருந்தும் 3 இன்னும் விடுபடாத பகுதிக்குள்ளான் இருக்குது. நாங்கள் 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து நாங்கள் வடமராட்சி பக்கம் போட்டோம். ஒவ்வொரு குடும்பங்களும் தங்களை வாழ்வாதாரங்களுக்கு ஏற்ற இடங்களை தெரிவு செய்து இருக்கிறோம். நாங்கள் எங்களோட ஹஸ்பண்ட் கடை தொழில் செய்கிறபடியாக நாங்கள் அங்காலேயே இருந்துட்டோம். அங்கேயும் நிறைய பிரச்சனை ஆதரவு தருகினோம். அங்கே அவர்களுக்கே இடம் இல்லை. நாங்கள் வரும்போது ஒரு தகப்பன் கடத்தொழில் செய்த ஒரு போட்டு வச்சு செய்த இடத்துல அவருக்கு 3 தலைமுறை கண்டுடுவோம். பிள்ளைகள் என்றால் அவர்கள் அதுகளுக்கு இடத்தை பிடிச்சா எங்களுக்கு இடம் இருக்காதானே. இன்றைக்கு டீ கொண்டு போய் ஒரு இடத்துல நிற்பினோம், நாளைக்கு டீ கொண்டு போய் பார்த்தா அகளை காண கிடைக்காது. என்னென்னு பார்த்தா அங்கே இடம் இல்லை, வேறு இடம். ஒவ்வொரு நாளும் புது இடம். ஏதோ எங்களுக்கு இடம் தருகினோம், ஏதோ ஒதுக்கி நாங்கள் வேறு இடம் இல்லை. அதை விட கல்வி ரீதியாக நிறைய கஷ்டங்களை பட்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு பிள்ளைகளுக்கு பரீட்சைக்கு விண்ணப்ப படிவம் அனுப்பும்போது ஒரு முகவரி, அனுமதி பத்திரம் கிடைக்க சில நேரம் அடுத்த வீடு மாறி இருக்கிறோம், அடுத்த முகவரி. தபால்காரன் வந்து எங்களை விசாரித்தா அநேகமாக கிறிஸ்தவ மக்களுக்கு 2 பேர் இருக்குது கூடுதலாக. வீட்டிலே இருக்கிற பேர் தான் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஆக்களுக்கு தெரியும். பர்த் சர்டிஃபிகேட் பேர் பெருசாக தெரியாது. கடிதம் தெரியவில்லைன்னு திரும்பி போஸ்ட் ஆஃபீஸுக்கு திரும்பி 20 தரம் போயிருக்கு. சில பரீட்சைகள் நடந்து முடிந்த பின் கூடி கடிதம் எங்களோட கைக்கு கிடைச்சும் இருக்குது. அப்படி பிள்ளைகள் கஷ்டம். இப்போ ஒரு முறை மைத்திரி ஸ்ரீபால சேனா ஜனாதிபதி இந்த பங்களாவுக்கு அங்கால கொஞ்சம் இடங்களை விடுவிக்கும் போது, மகளை ஓயல் எடுக்கும்போது அம்மா ஐசியில் என்னத்தை போடுறதுங்கிற முகவரி நான் சொன்னேன். எங்களுடைய ஒரு 500 மீட்டரான் இருக்குது. அடுத்த கட்டம் விட்டுடுவினாம். ஐசி எடுக்கிறது கஷ்டம், எங்கட மயிலிட்டியே போடுன்னு சொன்னேன். ஆனால் இப்போ குளிச்சோ எடுக்கேஷனுக்கு போய்க்க பெரிய பதட்டத்தில் இருந்தா எல்லோரும் சொந்த முகவரியாண்டா. நாங்கள் இப்போ கனவரசம் பரத்துறையில் இருக்கிறோம். ஆனால் மயிலிட்டிக்காண்டா எங்களோட தங்கச்சிக்கு மயிலிட்டிக்கு ஒரு பரீட்சைக்கு அந்த பரீட்சை அனுமதி பத்திரம் வந்து மயிலிட்டி போஸ்ட் ஆஃபீஸுக்குள்ளே இருந்து அந்த பரீட்சை எழுத இல்லாமலே போனது. அந்த அப்படியான கட்டமும் இருக்குது. அது 2006க்குள்ளே அப்படியெல்லாம் நிறைய கல்வி ரீதியாக ஒவ்வொரு வீடு மாறைக்குள்ள பாடசாலை மாறணும். நாங்கள் அந்த பாடசாலை மாறால பிள்ளைண்ட கல்விகள் பாலாக போடுமென்றதுக்காக சுற்றி அந்த ஏரியாவுக்குள்ளேயே வீடுகளை மாறி இருந்த நாங்கள் இப்படி நிறைய கஷ்டங்களை விட கடைசியாக இப்போ நாங்கள் இறந்தால் கூடி அடக்கம் செய்கிறது கூடி இடம் நிம்மதியாக நித்திர கொள்றதுக்கு இடம் இல்லை. ஏன்னா நாங்கள் இருக்கிற இடத்துலலாம் சேமக்காலைக்கு சின்ன இடம் புதுசாக எடுக்க பக்கத்து வீட்டுக்கார எதிர்ப்பு தெரிவிக்கணும். இஞ்சால திக்கம்போல் வேண்டி எல்லாம் எங்கட இடமே இந்த ஆக்களுக்கு நிறைய பிரச்சனை. அதுகள் சில நேரம் கொண்டு வந்து பலாலியில் கூடி அடக்கம் செய்துட்டு போயினோம். இடம் பற்றாக்குறை காரணம் தொழில் ரீதியாக கல்வி ரீதியாக நிறைய கஷ்டங்களை பட்டிருக்கோம். ஒரு பூனை குட்டிகளை 7 வீட்டுக்கு காவி கொண்டு போகிறோம். நாங்கள் ஒவ்வொரு வீடாக இந்த சாமான்கள்லேருந்து மாறி தூக்கி கொண்டு போய்க்க கடவுளை தான் கேட்டுக்கொண்டிருக்கோம். இனியாவது எங்கள் இடத்துல விடுங்கோண்டு கேட்டுக்கொண்டிருக்கோம். எங்கட இதுவும் இல்லை. இப்போ பிள்ளைகள்
திருமண வயசில் இருக்கிறார்கள், திருமணம் செய்தும் இருக்கிறார்கள். சில பிள்ளை எங்களோட பிள்ளைகளுக்காவது எங்களை மாதிரி எழும்பி தெரியாமல் ஒரு சின்ன ஒரு குடிசை இருந்தாலும் எங்களை அந்த சொந்த காணியில் எங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருக்குது, ஆம்பளை பிள்ளைகள் இருக்குது, 3 பிள்ளைகள் இருக்குது. ஒரு பிள்ளைக்குனால் நாங்கள் இந்த காணியை கொடுத்தா அதுகள் சுதந்திரமாக எங்களோட நிலமன்ற எலும்பத்தை விளையாட்டு ஒரு குடிசை போட்டு இருந்தால் காணும். எங்களுக்கு அதுக்காக எங்களுக்கு இந்த காணி நாங்கள் மன்றாட்டமாக கேட்குறோம். இந்த அரசாங்கத்திடம் எங்களோட சொந்த காணிகளை எங்களுக்கு தாங்கொண்டு மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இதுக்கு மிஞ்சி என்னத்தை சொல்கிறது, கடவுளையும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கட்டிடம் இருக்கிற காணிகள் எல்லாம் விடுறதுக்கான வாய்ப்பு இல்லை என்ற மாதிரி எங்களுக்கு இப்போ இது வந்து கொமாண்டோ பங்களா கடற்கரைக்கிட்டு தான் இருக்குது. எங்களுக்கு இப்போ இந்த இதுதான் லேன், இந்த வேம்பு அதுலேருந்து 4வது வீடு தான் எங்களோட வீடு. அந்த அந்த கேஃப் மாதிரி போடுற ரோடு அதுக்கிட்ட தான் எங்களோட வீடு வரும். புளிக்கு கொஞ்சம் முன்னுக்கு அதான் எங்களோட வீடு. மற்றது பலாலியில் அதை எங்களுக்கு தந்தது அது எங்களோட அந்த கட்டிடத்துக்கு முத்தம் எங்களோட காணியாக இருக்கலாம். ஏன்னா கிட்ட போகல, ரோட்டில் கிட்ட நின்று பார்த்து நாங்கள் அது இதுக்குள்ளே 2 பேரை பிறகு இந்த கான்வென்ட்டுக்கு பின்னாலே இருந்தது, ஸ்கூலுக்கு பின்னுக்கு 2 பேரை ஒன்றுமே விடுபடாத பகுதிகளே இருக்குது. ஒரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கல. அது அப்படியான நிறைய கஷ்டம். எத்தனையோ பேர் வீடை கொடுக்குறார்கள் காணி, சில பேர் வாடகை இல்லாட்டாலும் வெறுங்காணியை கொடுக்குறார்கள், கட்டி கொண்டு இருங்கோ பிரச்சனை, நீங்கள் எத்தனை வருஷம் வேண்டாம். அவர்கள விலை இல்லை, அவர்களோட பிள்ளைகள் வளர்ந்தோடனே அவர்கள் பெரிய வீடு கட்ட போகிறோம்னோடனே எழும்புங்கன்னு சொல்லி எங்களோட சொந்தக்கார தம்பி இல்லாமல் கடற்கரையில் போய் அந்த கரையோடு தானே ஒரு ஹோட்டல் போட்டுருக்குறாங்க. அப்படியான சந்தர்ப்பம் அது ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பிரச்சனை. அப்படி விவசாயிகளுக்கு வேறு பிரச்சனைகள். இப்போ எங்களோட பிரச்சனையில் நான் சொன்னேன், இன்னும் கடவுளையும் இந்த அரசாங்கத்தையும் மன்றாட்டமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சுட்டுப்படாங்க அதில் இருந்த நாங்கள். அப்போ எனக்கு ஒரு புள்ள, அப்போ சொந்தமாக தொழில் வச்சிருந்து கடத்தொழில் போட் வச்சு செய்த நாங்கள். வடிவாக தான் இருந்த நாங்கள். அப்போ அந்த காலம் இந்தியன் ஆர்மி அப்படி இப்படின்ற ஒரு தடைகள் வந்து தொழில் பெரிய இதாக தான் இருப்பேன். அப்போ கடைசியாக ஆனி மாதம் 15ஆம் தேதி வெடிச்சத்தங்கள் இதுதாண்டு செல்லுகள் வந்து அப்புறம் வெளிக்கிட்டேன். நாங்கள் வெளிக்கிட்டு இப்படியே ஒவ்வொரு ஊராக போய் வன்னிக்கும் போய் வந்து விட்டோம். இப்போ வந்து ஒரு நிரந்தரமாக ஒரு இடத்துல இருந்தனாங்க. இருந்தாலும் இப்போ எங்களுக்கு சொந்தமான இடம் இல்லை. வந்தான் வரத்தான் இடம் பெயர்ந்தவன். ஆனால் ஊராக்களை விட வசதியாக தான் இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு 2 ஆம்பளை பிள்ளை. அப்போ அவங்க சின்னாக்கள் அவங்க இப்போ தொழில் செய்கிறாங்க. அப்போ 2 பேர் அவங்க இருக்கிறது ஒவ்வொரு போட் வச்சு செய்யலாம், 2 போட் வச்சு செய்யலாம். ஆனால் எங்களோட வசதி இருக்குது செய்கிறதுக்கு. ஆனால் அந்த இடம்பெயர்ந்தவன் என்ற இதில் எங்களையெல்லாம் ஒரு 2ஆம் பட்சமாக தான் வச்சு ஊரில் எல்லாம் நடத்துகிறாங்க. சங்கத்தில் இப்போ எதென்றாலும் நாங்கள் அங்கே எதுவும் எங்களுக்கு உரிமையான இதை தட்டி கேட்கலாது. சொந்த இடம் அப்போ 2ஆம் பட்சம். ஆனால் எல்லாம் நிதி எல்லாம் வசூலிப்பாங்க. கோயில் என்றாலும் சரி அந்த ஊதனை. இப்போ இதை நாங்கள் இப்படி செய்கிறாங்க, எங்களுக்கு அடக்குமுறை செய்கிறாங்களென்று நாங்கள் போலீஸுக்கோ ஆளுநருக்கோ இப்படியே போனால் கூட எல்லார்கிட்டையும் போயிருக்கிறோம். போனால் ஊர் கட்டுப்பாடு, நீங்கள் ஊரோட ஒத்து தான் போகணுமென்று போலீஸே சொல்லி போட்டோம். அப்போ நாங்கள் அவங்களுக்கு அடிமையாக தான் வாழ்கிறோம். அப்படி ஒரு சூழ்நிலை. மாற்றுக்காணியை பற்றி கேட்கிறோம். அது தந்தாலும் இதே நிலைமை தானே உங்களுக்கு? இதே நிலைமை தான். ஒரு ஊருக்குள்ளே இதன்னைக்கு இதே தான். நீங்கள் இந்த இதன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் போய் பாருங்க. இப்போ கைக்கோலமாக இருக்கட்டும், அங்கேயும் நார் கோயிலாக்கள் இருந்தது. இப்படித்தான் பிரச்சனை. நாங்கள் எங்கேண்டாலும் இப்போ எங்களுக்கு கண்டு இப்போ எங்களோட பரம்பரையாண்டு இருக்குது. நாங்கள் அதுக்குள்ளேயே எங்களுடைய ஆக்களுக்கே நாங்கள் செய்வோம். அண்ணன் இப்போ நாங்கள் இருக்கைக்கு எங்களுக்கு இதுக்குள்ள எல்லாம் காணி இருந்தது. அப்படி இருக்கைக்கு ஒரு சாகுள்ளியெல்லாம் அவைக்கு மாமனோ மச்சானோ எல்லாம் இருந்தது. இப்போ எல்லாம் இப்போ பல ஊர்களில் வந்திருந்து இதன்றாம். இப்போ நாங்கள் எங்களுக்கு என்னென்றால் இருக்கையில் அது ஊரில் இப்போ எவ்வளோ காலத்துக்கு இல்லை. இப்போ ஊருக்குள்ளே கல்யாணம் முடித்தா தான் இன்னொரு தொழில் செய்யலாம், கொஞ்சம் போடுறக்கெல்லாம் அப்படி இருக்குது. அப்போ நாங்கள் அப்போ எங்களோட ஊரில் இருக்க நாங்களே அடுத்தது சொந்தக்காரர் எவன்னு தெரியாது. ஏதோ நாங்கள் நல்ல நிம்மதியாக நல்ல சந்தோஷமாகத்தான் இருந்தோம் நாங்கள். அதனால் இப்போ எல்லாம் இது அதிலேயே இப்போ பந்தடிக்க போனால் கூட
பிரச்சனை என்ன இது உன்னை சேர்க்க இயலாது, எங்கிற கழகத்தில் இருக்க இயலாது, அப்படி எல்லாம் இருக்கு. அதான் 2ஆம் பட்சம். இப்போ இதாண்டு அதான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்களோட இந்த அவங்களோட ஊருக்கு போகைக்கு அவங்க ஊர் என்ன மாதிரி இருந்தது, இப்போ நாங்கள் போகிறது தான் அவங்க அந்த ஊர் எங்களோட தொழிலை பார்த்து வளர்ச்சி அடைஞ்சது. அப்போ நாங்களே இங்கேயே பெரிய தொழில், இப்போ இலங்கையிலேயே முதலாவது மீன்பிடி துறைமுகம் என்றது மயிலிட்டி தான், வேறு துறைமுகம் இல்லை. முதலாவது வட மாகாணத்தில் செல்வநாயகம், அப்போ தந்தை செல்வநாயகம் செய்து இந்த பெருமையெல்லாம் அங்கே கதைக்கல. இந்த அங்கே கதைச்சார், அங்கே இதாண்டால் நீங்கள் செய்யலை. அது இப்போ என்னென்ற இப்போ நாங்கள் இப்போ ஒரு தினம் மறைக்க இல்லாது, அவன் உழைக்கிறத மறைக்க இல்லாது, அது இவங்கள் ஒரு அளவில் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க.